எல்லாம் வல்ல ஸ்ரீ மயிலம் பாலமுருகன் திருவடியை வணங்கி அவன் அருளால் உங்களையும் வாழ்த்தி வணக்கத்தையும் தெரிவித்து இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி ஆங்கில புத்தாண்டு, அதனைத் தொடர்ந்து வருகின்ற குரோதி வருட சித்திரை மாத தமிழ் புத்தாண்டு, இந்த இரண்டும் ஒன்றுடன் ஒன்று இணையக்கூடிய ஓராண்டு பலனாக இந்த மகர ராசிக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. இந்த மகரத்தை பொறுத்த வரையிலும் இது ஒரு சரராசி, வேகமான இயல்பு உடையது. ராசி அன்பர்கள் ஆணோ பெண்ணோ இருபாலருமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதும், எதையும் சாதித்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணமும் கூடுதலாகவே இவர்களுக்கு இருக்கும். இவருடைய உடன்பிறந்த அமைப்பு, எண்ணம் அதுபோல் செயல்படும். இந்த நிலையில் இவருடைய வேகமும் உத்வேகமும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். கூடுமான வரையிலும் குரு பார்க்காத மகர ராசி அன்பர்கள் ஒல்லியாக உயரமாக இருப்பதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தும். இவர்களுடைய அமைப்பு இந்த முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இவர்களுக்கு இருப்பதில் வியப்புகள் இல்லை, ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு உழைப்பாளினுடைய கிரகம்தான் சனி. அந்த சனியை அதிபதியாக பெற்றது தான் மகரம். கடினமான உழைப்பொழுது தான் அவருடைய சனி பகவானுடைய மனம் பூரிப்படைகிறது. ஆகவே இந்த ராசி அன்பர்கள் மேலே சொன்னப்பட்ட அளவில் அவர்கள் மனதில் கருதுவது ஒரு வியப்பு அல்ல, உடன்பிறந்தது. இந்த சனி பகவானை பொறுத்த வரையிலும் கடின உழைப்பாளியை எந்த நிலையிலும் அவர் துன்புறுத்துவதே இல்லை என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். பட்டி தொட்டி எல்லாம் பொதுவாக ஒரு வேதனைக்குரிய அமைப்பு. இந்த சனி பகவானிடத்தில் அவரை நினைத்தாலே ஒரு அலர்ஜி ஏற்படுகிறது. 7.5 சனி வருகிறது என்றதுமே 6 மாதத்துக்கு முன்பாகவே பலவிதமான மனக்கவலைகளில் மனசில் ஏற்றிக்கிறாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, சப்தம சனி, இப்படி வருகிற அன்பர்கள் எல்லாம் ஏதோ எதிர்பாராத ஒரு சுனாமி வருவதை நம்ம தெரிஞ்சதும் பயப்படக்கூடிய அளவில் இந்த சனி பகவான் இடத்துல பெரிய அளவில் ஒரு பயம் கலந்த பக்தி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 7.5 சனி ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுளோடு இருப்பவருக்கு 3 சுட்டு வரும், ஒரு சிலருக்கு 4 சுட்டும் வரலாம். அப்படி 3 சுட்டு வருகிற போது அது 22 வருடம். இதுக்கு இடையில் 3 முறை அஷ்டமச்சனி, அதுபோல் அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, இதில் 22 வருடம் வந்துடுது. மொத்தத்தை கூட்டினா 82 வருடம். அப்போ ஒரு மனிதனுடைய அமைப்பு ஒரு 90 வயசு வரலும் ஒரு நபர் இருக்கிறான்னு சொன்னால் 82 ஆண்டுகள் அவருடைய அமைப்பு, அவருடைய தொடர்பு இல்லாமல் இல்லை. மகர ராசி விரயச்சனி முடிந்து ஜென்ம சனியும் முடிந்து இப்பொழுது இந்த புத்தாண்டத்தில் பாதசனி அல்லது குடும்பச்சனி என்ற அமைப்பில் அவருடைய சஞ்சாரம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. பொதுவாக ஒன்று கிராமத்தில் சொல்லுவாங்க, 7.5 சனியில் விரயச்சனியிலும் ஜென்மச்சனியிலும் விழுந்தவன் இந்த பாதசனியில் தான் எழுகிறான் என்று ஆதிகால முனிவர்களும் ஓலைச்சுவடிகளை எழுதி வைத்திருக்கிறாங்க. இந்த 7.5 சனி வருகிற போது புலம்பல் அதிகமாகவே இருக்கும். மண்ணிலை போட்டது மண்ணோடு போச்சு, ஆற்றுல போட்டது அடியோடு போச்சு என்ற வேதனைப்பட்ட குரல் தான் அதிகமாகவே மக்களிடத்தில் கேட்கக்கூடிய சூழ்நிலை.
இந்த மகரத்திற்கு சனி இப்போது 2ஆம் இடத்துல கும்பத்தில் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பது பல வகையில் சிறப்புகளை கொடுக்கும் என்பதை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். 7.5 சனியில் எப்படி ஐயா 2ஆம் இடத்துல சனி இருக்கிற போது நன்மைகள் எப்படி நடைபெறும், குடும்ப சனியாச்சே அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமானது தான். இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் 2ஆம் இடத்தில் சனி வருகிற போது அந்த பாவகத்தினுடைய தன்மை வேறு வேறாக மாறுபடுகிறது. உங்களுடைய மகரத்திற்கு சனி 2ஆம் இடத்தில் கும்பத்தில் வருகிற போது அவருடைய நிலைப்பாடுகள் மற்ற இடங்களுக்கு மற்ற ராசிகளை விட இந்த இடத்துல மிகவும் சூட்சமமான நிறையிலும் விதிவிலக்குகளும் நிறைய பெற்றிருக்கிறது. அது எந்த அளவில் எப்படியெல்லாம் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும், எந்தெந்த கிரகங்களுக்கு இடையில இவர் இருந்தால் என்ன செயல்பாடு செய்வார், இந்த மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்கிறவர் யார், நன்மைகளை எல்லாம் அதிக அளவில் செய்யக்கூடிய கிரகங்கள் எது, அந்த கிரகங்கள் தற்போது இந்த புத்தாண்டில் எந்த இடத்துல இருக்காங்க, யாருடைய பார்வையை பெறுகிறாங்க என்பதையெல்லாம் கணக்கெடுத்து பார்க்கிற போது மகரம் ஒரு உயர்ந்த நிலையில தான் இருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த புலிப்பாணி முனிவர் கூட இந்த 2ஆம் இடத்து சனியை சிறப்பாகத்தான் கூறியிருக்கிறார். பாரப்பா இன்னும் ஒன்று பகரை கேளு, பால்மதிக்கு பானுமைந்தன் 2இல் வந்தால் சீரப்பா மேம்பாடு சவுக்கியம் பொன் சிவசிவா கிட்டுமடா வேட்டல் கூடும் கூரப்பா கோதையினால் பொருளும் சேரும் கொற்றவனே குடிநாதன் வலுவைப்பார் ஆரப்பா போகருடன் கடாட்சத்தாலே அப்பனே புலிப்பாணி அறிந்திட்டேனே என்று ஜோதிடத்தினுடைய தகவல் குறிப்பிடுகிறது. அது உண்மையும் கூட. இழுப்பறியாக இருந்த எந்த ஒரு நிகழ்ச்சியும் முடிவு வெற்றியாக தான் இருக்கும். அப்போது அவர் 7ஆம் இடத்தையும் பார்த்ததுனால கலத்தரத்தானம் சற்று பலம் இழந்தது. இனிமேல் திருமணம் நடக்குமா அப்படி என்ற ஒரு கேள்வி வருகிற போது திருமண வைபவம்னா அருமையாக நடைபெறும். ஏதோ பேருக்கு திருமணம் நடந்தது அப்படி என்பது இல்லாமல் சிறப்பான முறையில் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு இந்த 2ஆம் இடத்து சனியுடைய பலத்தினாலும் அடுத்து 1/5 சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி அவருடைய பலமும் சேர்கிறது. எப்பயுமே தனிப்பட்ட ஒரு கிரகம் மட்டும் துன்பத்தையோ இன்பத்தையோ கொடுத்து விட முடியாது. இனிமேல் தான் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பற்றுதலும் ஒரு பிடிப்பும் மனதில் கூடுதலாகும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் காணாமல் போகும். உடலில் ஜென்மத்தில் சனி இருக்கிற போது நோய் நொடிகள் தாக்கங்கள் சோம்பல்கள் இருந்தது, அவைகளெல்லாம் விலகும். இந்த உடல் சம்பந்தமான நோய் நொடி தொந்தரவுகள் எல்லாம் மறையக்கூடிய காலகட்டம். உங்களுடைய வீட்டில் அனுசரிப்பான ஒரு புதிய திருப்பம் உண்டாகக்கூடிய காலம் இந்த புத்தாண்டு. காரணம் 7ஆம் இடத்தினுடைய சனி பார்வை விலகிடுது. கணவன் மனைவிக்குள்ளே இந்த இணக்கு பிணக்குகளுக்கெல்லாம் இப்பொழுது அதிகமான அமைப்பில் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது என்பதை மனதில் சந்தோஷப்படலாம். மேலும் ஜென்மத்தில் இருக்கிற போது ஜீவனஸ்தானம்னா 10ஆம் இடம், அங்கே சனியினுடைய பார்வையை பதிந்து கொண்டு அவருடைய பார்வை சாதாரண பார்வை இல்லை, ஜீவனத்தின் மீது பட்டதுனால கொடுமையான பார்வை, அது விளையிடுது. வேலையில் அதிகப்படியான உழைப்பு, உத்தியோகத்தில் இருந்தால் பக்கத்து சீட்டில் ஆள் இருக்க மாட்டோம், அந்த சீட்டையும் சேர்த்து பார்ப்பது. எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த ஜீவனமாக எந்த வழியாக இருந்தாலும் சிம்மாறு கோடி தலையில் வச்சா 2 கோடியை தூக்கி மேலே தலையில் வச்சுக்கிட்டு விற்கிற மாதிரி தான். தலைசேமை அதிகம், மனசுமையும் அதிகம். அந்த நிலையிலெல்லாம் இப்பொழுது அவருடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு போனதுனால விலகி விடுகிறது. இந்த சனியினுடைய கொடுமையான பார்வை ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் இடத்துலேருந்து விலகி விடுவதனால நீங்கள் முதல்ல சனி பகவானுக்கு நன்றியோட ஒரு வணக்கத்தை சொல்லி அப்பாடா என்று கூறி பெருமூச்சு விடலாம். இந்த 10ஆம் இடத்துல சனியுடைய பார்வை ஒரு இரும்பு பிடியை போல பிடித்து கொண்டு உங்களை இறுக்கி நெருக்கி உங்களை திணறடித்து திக்குமுக்காட வச்சு சனியினுடைய அசுர பிடியை
ஒரே உடும்பு பிடி போல இருந்தது. அது இப்போது தளர்ந்து விடுவதால் தப்பினோம் பிழைத்தோம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இனி 2 என்ற குடும்ப சனி என்ன செய்வார்? பொதுவாக சனி பகவானுக்கு 2ஆம் இடம் மிக பிரமாதமான இடம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் உங்கள் ராசிக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு. முன்பே சொன்னது போல, காரணம் 2ஆம் வீட்டினுடைய அதிபதியும் வாக்கு ஸ்தானாதிபதியும் தன ஸ்தானாதிபதியும் அதாவது குடும்பாதிபதியும் இத்தனை பொறுப்புக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். 2ஆம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் இவைகளுக்கு பொறுப்பு இருக்கக்கூடிய சனி அவருடைய வீடு, அவருடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு, மூல திரிவோண வீடு இந்த நிலையில் இருப்பது மிகவும் சிறப்பு. இது மற்ற ராசிகளுக்கு பொருந்தாது. ஆனால் ஒன்று, 2ஆம் சனியுடைய வீடு கொஞ்சம் எவரையும் எடுத்தெடுத்து பேசுவது, மதியாமல் வார்த்தைகளை சமயத்தில் விட்டு விடுவது, அதனால் முடங்கி சில பலாபலங்களை கிடைக்காம போனதுக்கெல்லாம் இந்த 2ஆம் இடத்தினுடைய சனி நாணல் போல வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை. உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் பேசுவதாக இருந்தாலும், குடும்பத்திலேயாக இருந்தாலும் பேசுவதில் மிகவும் நயம் வேண்டும், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் வேண்டும். அதர்மத்திற்கு துணை போகாமல் இருந்தாலே உங்கள் சனி நல்லவர். இதை மனதில் பதிவு வச்சுக்கணும். பணப்புழக்கத்துக்கு மனம் போல் அமையும், பண தட்டுப்பாடு இருக்காது. தனஸ்தானாதிபதி அவரே இருப்பதனாலும், தனகாரகனை பார்ப்பதனாலும், மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் ஒரு கூடுதலான ப்ளஸ் பாயிண்ட் இருப்பதனாலும் பணம் வருவதனுடைய வழியெல்லாம் திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. மகரத்தை விட்டு ஜென்மத்தை விட்டு சனி போனதுனால உடலில் ஆரோக்கியம் உண்டு. நோய் நொடிகள் இருந்தால் அது எல்லாம் சீராகக்கூடிய காலகட்டம். இதுவரை எந்த செயலும் தாமதப்பட்டு கொண்டிருந்தால் அது அந்த செயல்பாடுகள் எல்லாம் முடிவு வெற்றியாக உங்களுக்கு கொடுக்கும். கடன்கள் எல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஆகும். 7 சனியில் 2வது சுற்று சந்திக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2ஆம் இடத்து சனி பரிபூர்ணமான பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கமே உங்களுடைய மகர ராசிக்கு சூரியனும் செவ்வாயும் தனுசுல அமர்ந்து, மகர ராசிக்கு 12 விரைந்தான் அமர்ந்து குரு பகவானால் பார்க்கப்படுகிறார்கள். இந்த 12ஆம் இடத்தை சூரியனும் செவ்வாயும் இருப்பதனால நோய் நொடி தாக்கம் இதுக்கும் சனிக்கும் சம்பந்தம் அல்ல. அப்படி இருக்கிற போது குருவுடைய பார்வைப்படுவதனால வந்த நோய் கண்ணுக்கு தெரியாமல் உடனே நல்லாயிடும். ஆனால் பணம் செலவாகும். உங்களுடைய மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அவர் அஷ்டாஷ்டம குருவாக செயல்படுகிறார். அந்த அஷ்டாஷ்டம குருவாக இருந்தாலும் இன்றைய இடத்தினுடைய பாவகத்தினுடைய பலன் குறைவாக இருந்தாலும் அவருடைய பார்வை சிறப்போடு இருக்கிறது. உங்களுடைய 12ஆம் இடத்தில் குரு சிறப்பான பார்வை பெற்று சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அமைப்பு குருவிடம் உள்ளது. சனியினுடைய 3வது பார்வை குருவின் மீது பதிகிறது. குருவோ விரையாதிபதி மகரத்திற்கு. அவர் அமர்ந்த இடம் சுகஸ்தானம். வண்டி, வாகனம், பூமி, வீடு, கால்நடை, தாயார், மாமியார், வாழ்க்கை இந்த அமைப்புகள் எல்லாம் சில உடல் உபாதைகளும் சில சங்கடங்களும் கொடுத்து விலகுவதற்குரிய வழிவகையும் இப்பொழுது ஏற்படும். இந்த வாழ்க்கை துணைக்கு ஆண் ஜாதகம் வந்தால் மனைவி, பெண் ஜாதகம் வந்தால் கணவன். ஜீவனஸ்தானம் குரு பார்வைப்படுவதனால ஜீவனஸ்தானம் நிச்சயமாக அவருக்கு உத்தியோகம் உண்டு, தொழில் உண்டு. எதை தேடி இருந்தாலும் ஜீவனத்திற்காக அந்த அமைப்பு சிறப்படையும். ஆகவே குடும்ப தலைவனுக்கு தலைவிக்கு வருமான பெருக்கு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஒரு சில ஜாதகங்களுக்கு பூமி, மனை, நிலம் இதையெல்லாம் ஒன்றை விற்று வீட்டில் நடைபெறக்கூடிய சுப செலவுகளை நடத்தி கொள்ளக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும். பழைய கடனை அடைப்பதற்குரிய அமைப்பும் ஏற்படுத்தும். சகாயஸ்தானத்தில்
3ஆம் இடத்துல ராகு அமர்ந்து குருவுடைய வீட்டில் நட்பு வீட்டில் இருப்பது சிறப்பு. உங்களுடைய வளர்ச்சி எதுவாக இருந்தாலும், உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் அது வெற்றி நடை போடுவதற்கு ராகு பார்த்து கொள்வார். 9ல் கேது பாக்கியஸ்தானத்தில் ஆலய திருப்பணி, ஆலய வழிபாடு, புண்ணிய தீர்த்தம், பிரபலமான சில ஆலயங்களுக்கு சென்று வருவது, குலதெய்வ வழிபாடு, இவைகளுக்கெல்லாம் நாட்டம் செல்லும். இதையெல்லாம் கேது உங்களுக்கு துணை புரிவார். இந்த 4ஆம் இடத்தில் இந்த குருவினுடைய பார்வை 8, 10, 12 இந்த இடங்களில் பதிகிறது. வம்பு வழக்குகள் எதுவானாலும் சிக்கல்கள் தீரும். ஜீவனம் எதுவாக இருந்தாலும் தொழில் வழி கதவுகள் திறந்து வைக்கப்படும். எதுவாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய பெரும் முயற்சியினால்தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இந்த அர்த்தாஷ்டம குரு என்ற நிலையில் ஏற்படுத்துவார். சிரமத்திற்கு இடையில வெற்றி. 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் உங்களுடைய மகர ராசிக்கு கேட்டாலும் கிடைக்காத கேழ்வரகு தோசை என்று எம்ஜிஆர் ஒரு படத்தை சொல்லுவார். அதை போல 11 ஆண்டுகளை முடித்து கொண்டு 12வது ஆண்டில் 5ஆம் இடத்தில் குரு அமரப்போகிறார். இந்த 5ஆம் இடம் கெஞ்சனால் கிடைக்காது. ஆகவே இந்த போல ஒன்று அமைப்பில் இருக்கிற போது உங்களுடைய பலன்கள் எல்லாம், நற்பலன்கள் எல்லாம் ஒட்டிக்கு ரெட்டியாக உங்களுக்கு ஏற்படும். அனைத்து விதமான சலுகைகளும் இன்ப மகிழ்ச்சிகளும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பை 5ல் வருகின்ற குரு பகவான் பரிபூர்ணமாக தருவார் என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அவர் 5ஆம் இடத்தில் வருகிற போது உங்களுடைய ராசியை பாதிக்கிறார். அப்போ உடல் பரிசுத்தமாக சந்தோஷமாக, இப்போ ஒரு 50 வயசு உள்ளவர் 10 வயது கொஞ்சம் 40 வயசு போல தோற்றத்தை ஏற்படுத்தும். சுறுசுறுப்பை கொடுக்கும், புதிய உத்வேகத்தை கொடுக்கும், பல திட்டங்களை வகுக்கக்கூடிய அளவில் மூளை செயல்படும். இது எல்லாம் 5ல் வருகிற போது குருவினுடைய அமைப்பு சிறப்பு. 9ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பொதுவாக 2-11 பண வரவு ஸ்தானம். ஆகவே இந்த 2-11 எல்லாம் சிறப்பு. தற்போதே 2ல் நின்ற சனி அவருடைய 10வது பார்வையாக 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் லாபஸ்தானத்தில் சனியினுடைய கையிலையும் பார்த்துருக்கிற நிலையில் குருவும் இடம் மாறி அவருடைய திவ்ய பார்வையும் பார்க்கிற போது 2 கிரகங்கள் லாபத்தை பார்க்கிற போது எப்படி இருக்கும்? சீரோடும் சிறப்போடும் பொன்பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து மனமகிழக்கூடிய அமைப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும் என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பதனால தந்தை வழியில் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, விரிசல், அவரால் கிடைக்க வேண்டிய பொன்பொருள்கள் இவையெல்லாம் இது தடை ஏற்பட்டிருந்தால் அந்த 9ஆம் பார்வையின் காரணமாக இணக்கமாக மன சந்தோஷத்தோடு உங்களை அரவணைத்து உங்களை பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய அமைப்பை எல்லாம் குருவுடைய பார்வை ஏற்படுத்தும் என்பதையும் இத்தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொழில் வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சீரோடு சிறப்போடு இருப்பதற்குரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கும். பிரபலமான நிறுவனம் இல்லை அரசு சார்ந்த நிறுவனம், மனதுக்கு பிடித்தமான இடம், வெளி மாநிலம், வெளிநாடு இல்லை உள்நாடு, இருக்கும் இடத்திலே சிறப்பு, இதையெல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இன்னும் சீரோடு சிறப்போடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டில் உண்டு. இந்த மகர ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி சனியை விட மிகவும் சீரோடும் சிறப்போடும் மன மகிழ்வோடும் ஒரு குலதெய்வம் போல இருக்கக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம். அது சுக்கிரனுடைய வீடு, திரிகோணமாக வருகிறது. அவரே 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீடு துலாம், 10 குடையவர். ஒரு கிரகம் திரிகோணமும் கேந்திரம் பெற்றால் அவர் யோகத்தை செய்வார். அந்த வகையில் சுக்கிரன் தான் உங்களுக்கு அளவு கடந்த அமைப்பை அவருடைய திசையிலையோ அவருடைய புத்தியிலையோ அவருடைய அந்தரத்திலேயோ எவருடைய அமைப்பில் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிரன் முதலிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க விடுறதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு அவருக்கு உண்டு. அதே போல் அந்த சுக்கிரன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கூட 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் நல்ல நிலைமையில எல்லாம் யோகமான நிலைமையில எல்லாம் கொடுக்கும்.
அதே சுக்கிரன் துலாமில் இருப்பதை விட ரிஷபமே சிறப்பு. பாக்கியாதிபதி யாருன்னு கேட்டால் புதன். பஞ்சமஸ்தானாவதி சுக்கிரன். இந்த 5 கூடையவரும் 10 கூடையவரும் சுக்கிரன். அவர் 9ஆம் அதிபதி புதனுடன் இணைந்து வருட தொடக்கத்தில் விருச்சிகத்தில் இருக்காங்க. 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள். ஆகவே 11ஆம் இடத்துல விருச்சிகத்தில் அமர்ந்து 7வது பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான அமைப்பு. இப்படி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சுக்கிரனையும் புதனையும் 5 கூடையவரையும் 9 கூடையவரையும் சனி 2 தனஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். தனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானத்தில் யார் இருக்கிறது? சனியினுடைய வீட்டிற்கு 5 கூடையவர் அசுர குரு. மிகவும் சனியினால் போற்றி போகக்கூடிய அமைப்பு புதன் கிரகம். அந்த புதனும் அங்கே இருக்கார். 2 மாபெரும் கிரகங்கள் இந்த மகரத்திற்கு 11ஆம் இடத்திலிருந்து சனி பார்வை பெறுவது சிறப்பு. அந்த நிலையில் பலவிதமான அமைப்பு. கிட்டத்தட்ட இதுவே ஒரு உங்களுக்கு 5-6 மாதங்களுக்கு இந்த நற்பலன்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். உங்களை விரும்பி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய தெய்வ வழிபாடு தேய்பிற அஷ்டமி வருகிற போது சிவனாலயத்திட்டு கால பைரவரை வணங்கிட்டு வாங்க. சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு, பள்ளிக்கோட்டை பெருமாளாக இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் அவருடைய வழிபாடு, இதை 2ஐயும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிற போது குருவும் உங்களுக்கு நற்பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பதனாலும் வரக்கூடிய அமைப்பில் அவர் வருவதனாலையும் வியாழந்தோறும் குரு வழிபாடு, இந்த 3ஐயும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிற போது இறைவனுடைய அருளால் உங்களுக்கு வருகின்ற அத்தனை விதமான சங்கடங்களும் விலகி இந்த புத்தாண்டு உங்கள் மனமகிழத்தக்க வழியில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும். இது கோடீஸ்வரன் என்று சொல்வதை விட அதற்கு நிகராக நீங்கள் வாழ்வீர்கள் என்று கூறி அன்புடன் முடிக்கிறேன். உங்கள் சிவா.